வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்படி கச்சியப்பர் 10,345 பாடல்கள், அதை 6 காண்டங்களாக பிரித்து எழுதுகிறார். உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், தேவ காண்டம், யுத்த காண்டம், தட்ச காண்டம் என்று சொல்லக்கூடிய 6 காண்டங்களாக பிரித்து அதை எழுதுகிறார். இன்னொரு காண்டம் இருக்கிறது, உபதேச காண்டம் சொல்லி 7வது காண்டம். ஆனா அதை கச்சியப்பர் செய்யல. அதற்கு பின்னாடி அதை முயற்சி செய்து 2 பேர் எழுதியிருக்காங்க. ஆனா கச்சியப்பர் 6 காண்டங்கள் தான் செய்யறார். 10,345 பாடல்கள் கந்த புராணம் எழுதி நிறைவு செய்கிறார். இது அத்தனையும் முருகனாலே நிகழ்ந்தது. அவர் துளி கூட இது தன்னால ஆச்சு அப்படின்னு நினைக்கலாம். மொத்தம் எழுதி நிறைவு செய்து இப்ப நம்ம ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுறோம்னா ரொம்ப எளிமை. நம்ம ஒரு நூல் எழுதி அதை வெளியீடு செய்து தெரிஞ்ச லைப்ரரி எல்லாம் கொடுக்கலாம், இல்ல யாருன்னா தெரிஞ்சு பலருக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த காலத்துல ஒரு நூல் வெளியிடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நூல் வெளியிடுனா அதுக்கு அரங்கேற்றம் செய்யணும். இப்ப எப்படி பரதநாட்டியத்துக்கு அரங்கேற்றம் செய்யறாங்க, அதே மாதிரி அரங்கேற்றம் பண்ணணும். தெரிந்த பல பெரிய மகான்கள், ஞானிகள், இலக்கியவாதிகள், பெரிய நிலையில இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரையும் அழைத்து கூட்டிட்டு இது மாதிரி நான் ஒரு நூல் செய்திருக்கிறேன், அதை அரங்கேற்றம் பண்ணணும், வாங்கன்னு அழைக்கணும். அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அந்த நூல் ஆசிரியர் அதை என்ன எழுதியிருக்கிறாரோ அதை எடுத்து சொல்லுவாங்க. எந்த பிரச்சனை, எந்த இடத்துல ப்ராப்ளம் எங்க இருக்கு, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. அத்தனை கேள்விக்கும் எழுதினவர் பதில் சொல்லணும். சொல்லி எல்லாரும் சரின்னு சொல்லி ஒப்புதல் செய்தா அதுக்கப்புறம் தான் நூல் வெளியீடே செய்வாங்க. அது வரையும் இது அரங்கேற்றம். இப்போ ஒரு நூல் எழுதி வெளியிடுன்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு பெரிய நிலை. அது எந்திரன் படத்துல ரோபோ செய்துட்டு அதை எப்படி வெளியிடுறது எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் உட்கார வச்சு அதை சொல்றாங்க. அந்த மாதிரி அது நூல் வெளியிடுன்றது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நிலை. அது அப்போ கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த 10,345 பாடலையும் 6 காண்டங்கள் பூர்த்தி செய்து அரங்கேற்றம் பண்றதுக்கு எங்க பண்றாருன்னா அதே முருகர் ஆலயம் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய குமரக்கோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த முருகர் தலத்துலதான் இந்த அரங்கேற்றம் செய்யறாங்க. அதே முருகர் ஆலயத்துல எந்த இடத்துல பாட்டு அடி எடுத்து கொடுத்தாரோ, எந்த முருகன் அந்த நூலை கரெக்ஷன் பண்ணாரோ அவருடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய கந்த புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் இன்னைக்கு இருக்கு. கச்சியப்பர் எந்த காலத்துல இருந்து எழுதினாரோ, அவர் எந்த மண்டபத்துல இருந்து அரங்கேற்றம் பண்ணாரோ அந்த மண்டபம் இன்னைக்கும் போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய குமரக்கோட்டம் முருகர் கோயில், அந்த இடத்துல அரங்கேற்றம் பண்ணணும். 10,345 பாடல், 6 காண்டங்கள் நிறைவாச்சு. முருகன் கிட்ட ஒப்புதல் செய்து அதை அறிஞர்கள் கிட்ட எல்லாம் தெரிவிக்கிறார். இது மாதிரி நூல் வெளியீடு பண்ண போறோம், அரங்கேற்றம் ஆகணும், நீங்க எல்லா அடியார்களும் இருந்து இந்த கந்த புராணத்தை அரங்கேற்றுவீங்கன்னு சொல்லி அழைக்கிறார். பெரும்பான்மையான மக்கள் சேர்ந்தார். எல்லாரையும் உட்கார வச்சுட்டு பாடல் முருகப்பெருமானை மனதிலே வைத்து வணங்கிட்டு பாடல் பாடி நூலை துவங்குறார் கச்சியப்பர். ஐயா ஆரம்பிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நூலை தலைமேல் வைத்து வணங்கிட்டு பெருமானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த கந்த புராணத்தை துவங்குகிறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துலாம் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் அப்படின்னு பாடுறார். கீழே இருந்து சொல்றாங்க, ஐயா மறுபடியும் அந்த முதல் அடி பாடுங்க. கேள்வி கேட்பாங்க, நடுவுல இருந்து கேட்பாங்க, மடக்குவாங்க, எல்லாத்துக்கும் சமாளிச்சு பதில் சொல்லணும் எழுதுனவர். இப்ப சொல்றார், திகட சக்கர செம்முகம் ஐந்துலாம் அப்படின்னா இந்த பாட்டுல பிழை இருக்குதுன்னு முதல் பாட்டு முதல் அடி முதல் சொல்லு பிழையா என்ன, அது விளக்கம் சொல்லுங்க. திகழ் கூட்டல் அசக்கரம், திகழ் சக்கரம்னு வரணும். திகட நீ சொல்ற
இலக்கண பிரகாரம் டா வரக்கூடாது. இங்க இலக்கண பிரகாரம் திகட சக்கரம் வருது. எப்படி திகட டா வரும் கேக்குறாங்க. ஐயா திகழ் கூட்டல் அசக்கரம் திகட சக்கரம் வரும்ன்றாரு. அது எப்படி வரும், எந்த ஊர்ல? அடுத்த லைன்ல எடுத்தா இது இவர் செய்தது. முதல் அடி யாரு எடுத்து கொடுத்தா? முருகன் தானே எடுத்து கொடுத்தாரு. எப்படி நான் இந்த நூலை செய்ய போறேன், முருகன் நான் எப்படி செய்வேன்னு கனவுல வந்து சொன்னது யாரு? முருகன் அடி எடுத்து கொடுத்தாரு. திகட சக்கர செம்முகம் ஐந்தலான்னு அடி எடுத்து கொடுத்தது முருகன். அதுக்கு அடுத்த வரியெல்லாம் கேளுங்க, நல்லா இருக்கையான்ற முதல் அடியே முதல் சொன்னே தப்பு. அரங்கேற்றவங்க நடக்காதுன்றாங்க. முருகா முருகா என்ன அர்த்தம்? இலக்கண பிரகாரம் வரக்கூடாது. தமிழ்ல ரொம்ப இது. இப்போ நம்ம செங்கல்பட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது செங்கல்பட்டு சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துல, செங்கற்பட்டுன்னு இருப்பகுதி மறைமுகம் செங்கற்பட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தை உச்சரிப்பு தமிழ்ல கத்தியத்தை குத்திடுவான் தப்புன்னா. அவ்வளவு இலக்கணவாதிகள், அவ்வளவு ஒரு நுட்பம் வாய்ந்தவர்கள் மடக்கிட்டாங்க. இவரு பேச முடியல. இதனுடைய விளக்கத்தை நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாரு. வந்தாரு நேரா முருக சன்னிதியில போய் விழுந்து, முருகா அடியில போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன் முருகன், நாளைக்கு பதில் சொல்றேன்னு வந்துருக்கேன், இதை நான் என்னன்னு சொல்லுவேன் முருகா, எனக்கு ஒண்ணுமே புரியல முருகா. முருக திருவடியில விழுந்து வணங்கி அர்த்த ஜாம பூஜையை முடிச்சுட்டு வீட்டுல வந்து படுக்கிறார். தரையில படுத்துட்டார். ஒரு பொட்டு தூக்கம் வரல. இப்படி திரும்பி படுகிறார், அப்படி திரும்பி படுகிறார். இது எப்படி இவ்வளவு பேர் கேட்கறாங்களே, நான் என்னன்னு சொல்லுவேன், இவ்வளவு பெரிய காவியம் செய்து சாதாரண வேலையா கந்த புராணம் செய்யுது. நான் அப்பயே மாட்டேன்னு என்ன புடிச்சு எழுத வச்சுட்டு இப்போ இது கேள்வி கேட்கறாங்க. இது எப்படி அரங்கேறும்? முருகா 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 கண் கலங்கி அப்படியே அயற்சியில அப்படி கண் அசர்ற கனவுல வரார் முருகர். என்னப்பா என்ன உனக்கு? முருகா உன் பாட்டுல பிழையிட்டாங்க முருகன், நான் எடுத்து போய் அரங்கேற்றேன், திகட சக்கரன்னு ஆரம்பிக்கிறேன், இந்த பொருள் தப்புன்றாங்க முருகா. அரங்கேற்ற ஆவாது போலதே நான் இவ்வளவு பாடுபட்டேன் முருகா, உங்களுடைய புகழ் வெளிவராது போயிடுமோ முருகா அப்படின்னு சொல்லி கவலைப்படும் போது திகட சக்கரன்னு வருதா? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், அவசரப்பட்டுமோ. சரி சரி, அச்சைப்படாதே, நான் பாத்துக்கிறேன், அச்சைப்படாதே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கனவுல இருந்து முருகன் மறந்து. அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. எழுந்து குளிச்சுட்டு நேரா போய் முருகனுக்கு பூஜை பண்றாரு. முருகா முருகா, கால பூஜை ஆச்சு, உச்சி பூஜை ஆச்சு, சாயராட்சிக்கு கூட்டம் தள்ளுது கோயில். ஒருத்தர் சிக்கிறாங்க, அரங்கேற்ற இன்னைக்கு எப்படி ஒருத்தர் மாட்டிக்கிறான் வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நேற்ற விட 3 மடங்கு கூட்டம் எல்லாம் எதிர்த்து உட்காந்து. 6 ஆச்சு, என்னங்க இன்னும் கந்தபுராணம் அரங்கேற இல்லையா, வாங்க 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 நடத்துங்க, 6:30 மணி ஆகுது அப்படின்றாங்க. கட்சி முருகா ஒண்ணு நம்பிதான் பாரு, இது எப்படி அரங்கேறும் போது ஒன்றும் புரியல, இதை மாதிரி முதல்ல தடை சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன் முருகா. அரங்கேற்ற மேடையில வருகிறார். ஒரு நம்பிக்கையோட வராது. நேற்று கேள்வி கேட்டவன் இருக்க மாட்டான், வந்து மேல வந்து நின்று பார்த்தா முதல்ல அளவு உட்காந்துக்கிறாரு. கடவுளே முருகா, இது எப்படி, இதை நான் என்ன பண்ண போறேன் சொல்லி நேரம் ஆச்சு ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. எல்லாம் அமைதி கூட்டிட்டு அவ்வளவு கண்ணு கேட்ட தூரம் வரல மக்கள் கூட்டு கட்சியை பாரு. அதே மாதிரியே முருகரை நினைச்சு அப்படி தேடுறாரு. யார தேடுறாரு? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு ஒருத்தர். யார் சொன்னா? முருகன் சொன்னா இல்லையா கனவுல, நான் பாத்துக்கிறேன், நீ அச்சப்படாதே, நீ போய் ஆரம்பி வந்து நின்று தேடுறாரு. ஆரம்பிக்கலாம். திகட சக்கர செம்முகம் ஐந்துலாம் சகட சக்கர தாமரை நாயகன். நிறுத்துங்க, அதுக்கு விளக்கம் பொருள் சொல்லுங்க. திகழ் கூட்டல் அசக்கரம், திகழ் சக்கரம், இது எப்படி வரும் அதை சொல்லு. திகழும் கூட்டல் அசக்கரம் திகட சக்கரம் வருங்க. இதுலதான் பிரச்சனை. நேற்று கேட்டோம், அதே திருப்பி சொன்னா எப்படி? சரியான ஒரு விளக்கம் கொடுங்க, இல்லைன்னா அரங்கேறாரு அப்படின்னா. சொடார்னு ஒரு பையன் முன்வரிசையில இருந்து வெள்ள விளையாடு ஒரு பையன் எழுந்திருக்க,
அப்படி ஒரு திருமேனி, அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு ஆடை இவரை கவனிக்கல. இவ்வளவு இல்ல திடீர்னு வந்தாங்க, இல்ல இவரை பார்த்ததுனால அவரை கவனிக்கல, தெரியல. திடீர்னு எழுந்து சொல்றாரு, என்ன ஒரு மடக்கிறீங்க? ஆமா, அந்த பாட்டுல பிழை இருக்குல்ல, என்ன பிழை சொல்லு? திகழ் கூட்டல் அசக்கரம் திகழ் அசக்கரம் வராது. தகடா போடுறாரு, டாடா போடுறாரு. திகடான்னு எப்படி வரும்? தப்பு இல்லையா? இலக்கணத்துல அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. யார் சொன்னா அப்படி கிடையாதுன்னு. ஆமா, எந்த இலக்கணத்துல இருக்கு? நூலை உதாரணத்துக்கு சொல்லுங்க. தூக்கி போடுறாரு ஒரு ஓலை தூக்கி, இத பாருங்க இருக்கு, எங்க காமின்ற வீர சோழியம்னு ஒரு இலக்கண நூல். அதுல 15வது சூத்திரத்துல சந்தி படலத்துல தானா வரலாம்னு இருக்கு. திகழ் கூட்டல் அசக்கரம் தா வந்ததுன்னா அங்க டானா வரலாம் அப்படின்னு சொல்லி உதாரணம் இருக்கு. அப்போ இது இலக்கணத்துல உண்டுங்களாயா அப்படின்றாரு. ஆமா உண்டு அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்து நூலை தூக்கி அப்படி போட்டார். எடுத்து பார்த்தா இலக்கணத்துல ஒரு காமிக்குது, பழைய காலம். அதெல்லாம் பார்த்தா கட்சியப்பர் தப்பு பண்ணுவாரான்றா இப்ப எல்லாம். அத நேத்துல சொல்லிடுவோம், எல்லாம் அவரை பிடிக்கிறாங்க. நல்ல அருமையா எடுத்தாரு பாட்ட, நீ மடக்கு. இல்ல, நான் தொல்காப்பியத்துல இதெல்லாம் கவனிச்சேன், எந்த இலக்கணத்துலயும் கிடையாது, இது புது நூலா இருக்கு, அப்ப இருக்குன்னா சந்தோஷம் தான், ஆரம்பிக்கலான்னு. யார் தடை சொன்னாரு? அவரு. முருகன் நினைச்சா அடியார்கள் மேல ஒரு தப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணுவோம். முருகன் நினைச்சா தப்பே இருந்தாலும் தப்பு இல்லாத ஆக்கிடுவான் முருகன். கூட்டம் கை தட்டுது, கட்சியப்பருக்கு புகழ் இன்னும் கூடுது. எல்லாரும் நன்றி சொல்றாங்க, அசந்துட்டாங்க. எப்படி ஐயா இது சாத்தியம்? உங்களால நீங்க இவ்வளவு பெரிய இலக்கணத்தை தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க தொடர்ந்து ஆரம்பிக்கலாம். இவர் தேடுறாரு, கூட்டத்துல சொல்லிட்டு போனாரு இலக்கண குறிப்பு. அவர் நன்றி சொல்லணும்னு தேடுறாரு, கூட்டத்துல காணோம். தூரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. திடீர்னு காத்தா காணோம், எங்கன்னா அப்ப வந்தது யாரு? குமரக்கோட்டன் முருகன் அரங்கேற்றம் செய்தார். அந்த மண்டபம் இன்னைக்கும் நம்ம தரிசனம் பண்ணலாம். காஞ்சிபுரத்துல போனோம், அவசியம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ண வேண்டிய அற்புதமான முருகன் ஆலயம் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய குமரக்கோட்டன். அங்க கந்தபுராணம் அரங்கேற்றம் ஆச்சு. அந்த மூலஸ்தான முருகன் தான் கந்தபுராணத்துக்கு கரெக்ஷன் பண்ணார். கந்தபுராணம் அரங்கேற அது ஒரு அற்புதமான இடமா இருக்குது. அதே முருகன் அந்த இடத்துல நூலைக்கான தடையை நீக்கிட்டு போன இன்னொரு சிறப்பு அந்த ஆலயத்துக்கு. ஸ்ரீமன் பாமன் குருமாத்த சாமிகள், பாமன் சாமி முருகன் அடியார்ல மிக உயர்ந்த சமீபத்துல வாழ்ந்த அடியார். அவரு முருகன் ஆலயங்கள்லாம் தலமா தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது காஞ்சிபுரம் வரார், ஏகாம்பரநாதர் வணங்குறார். நேரா தரிசனம் பண்ணிட்டு நேரா ரயில் ஏற போறார், சொந்த ஊருக்கு திரும்புறது. ரயில் ஏறதுக்கு ரயில்வே நிலையத்துல உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் என்ன எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு கேக்குறாரு. சும்மா அற்புதமான ஒருத்தர். தல யாத்திரை ஏகாம்பரத்தை தரிசனம் பண்ண, சொந்த ஊருக்கு திரும்புறேன்னு. குமரக்கோட்டத்தை தரிசனம் பண்ணீங்களா? குமரக்கோட்டமா? ஆமா, காஞ்சிபுரத்துல அற்புதமான ஆலயமாச்சு, கந்தபுராணம் அரங்கேறி இடமாச்சு. காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம் இருக்காங்க. ஆமா, அப்படியே முருகன் ஆலயமா? ரொம்ப பக்கத்துல என்ன ஆட்சி பண்ணலாம். வா வா, உங்களுக்கு ரயில் போயிடுமே, அதை பத்தி கவலை இல்லை, அடுத்த ரயில் கூட போயிடும், முருகன் ஆலயம் தரிசனம் பண்ணி ஆகணும், கூட்டிட்டு போங்கன்ற. சரி வாங்க, அதனால நான் இட்டு போனாரு. பாம்பன் சாமி பின்னாடியே வராரு. ஆலயத்துல நுழைஞ்சாரு, இட்டு வந்து ஆலக்கான உள்ள போய் முருகனோட ஐக்கியம் வேணும். முருகன் கூட்டினாராம், என்ன பார்க்காத நீ பாரு, ஆனா நீ எவ்வளவு பெரிய முருகன் அடியாரு, என் ஆலயத்தை விட்டு போலாமா, அப்பாவை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறியா, ஆலயத்தை பாருங்க கூட்டு மூலஸ்தானத்துல மறைஞ்சார். கூட்டிட்டு வந்தவர் அப்பதான் தெரிஞ்சது பாம்பன் சாமிக்கு, முருகா நீதான் என்ன இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்தியா, இந்த ஆலயத்தை நான் பார்க்காத போயிட்டு கந்தபுரான அரங்கேற இடமாச்சு சொல்லி பெரும் மகிழ்வு பெற்ற அவ்வளவு அற்புதங்கள் நிகழ்ந்த இடம் குமரக்கோட்டம்.
வசி தத்னம் அற்புதமான ஒரு ஆலயம், தொன்று தொற்று பழமையான ஆலயம். நம்மளுடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் 12ஆம் நூற்றாண்டுக்கு கடைசியிலும் 13ஆம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். எப்போ வந்தது பாருங்க கந்தபுராணம். ஆக்சுவலா திருப்புகழ் 15ஆம் நூற்றாண்டுல இருந்தது. அருணகிரிநாதர் கச்சியப்பர் அவ்வளவு புகழ்ந்து பாடுறார். அருணகிரிநாதருக்கு முன்னாடி 12ஆம் நூற்றாண்டுடைய கடைப்பட்டதுக்கு கடத்திலையும் 13 துவக்கத்திலேயே வாழ்ந்திருந்தது. நம்மளுக்கு திருப்புகழ் எப்ப வந்தது? 15ஆம் நூற்றாண்டுல தான் வந்தது. திருப்புகழ் மாதிரி ஒரு நூல் வருமா? அவரு மெச்சுகிறார் பெரிய நம்ம கந்தபுராணத்தை. இப்போ கச்சியப்பர் செய்த கந்தபுராணத்துடைய வேல்யூ நம்ம கந்தபுராணம் கேட்டா என்னையா கிடைக்கும்? அதுக்கு ஒரு பழம் பாடல் ஒண்ணு விளக்க சொல்லுது. பார்க்கடலை கடையும் போது சந்திரன் வந்தது, பார்க்கடலை கடையும் போது திருமகள் வந்தா, பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்தது. அது மாதிரி இந்த கந்தபுராணத்தை நாம் உள்ள நோக்கி அதுல கவனிக்கும் போது கேட்கும் போது என்ன கிடைக்கும்னா மிகுந்த ஞானம். அந்த மதினா அறிவு, இன்னொரு பொருள் சந்திரன். நம்மளுக்கு இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா அறிவு, மிகுந்த அறிவு கிடைக்கும். கந்தபுராணம் கேட்டா மிகுந்த அறிவு கிடைக்கும். அதுல பார்க்கடல்ல திருமகள் வந்தா, இதுல சரஸ்வதி வருவாங்க, வெண் தாமரை மேவும் மகள் வருவாங்க. நம்ம நாக்கு சரஸ்வதி இருந்து கடாட்சம் வந்தா என்ன கிடைக்காது. அதுல அமிர்தம் வந்தது. இதுல என்ன வருமானா செவிக்கும் நாவுக்கும் அமிர்தமும் கிடைக்கும். இந்த கந்தபுராணம் கேட்பதனாலே இத்தனை அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். முருகர் கை காமிச்சுட்டு தூங்கலாம்ப்பா அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு முருகர் மறைஞ்சிட்டார். கூடியிருந்தவங்க எல்லாம் உட்காந்து அருமையா இருக்கிறது, நீங்க தூங்குங்க, முழுமையா நாங்க கந்தபுராணத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார்கள். அந்த பிரச்சனை சொன்னவரும் சமாதானம் அடைந்து, ஐயா உன்னால நான் இன்னைக்கு பெரிய விஷயத்தை கத்துக்கொண்டேன், நீங்க துவங்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நம்ம கட்சியப்பர் ஆரம்பிக்கிறார். இப்போதான் நம்ம அவர் ஆரம்பிக்கிற விஷயத்த போகிறோம். அப்போ பாடல் பாடி முதல்ல இருந்து துவங்குகிறார். திகட சக்கர செம்முகம் மைதுலா சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்பணி யாவுரை விகட சக்கரன் வைப்பதம் போற்றுவாம். அப்படின்னா என்னங்க ஐயா அப்படின்னா பாடுற திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் அப்படின்னா சிவபெருமான் திகழ் கூட்டல் அசக்குன்னா செம்முகம் 5. சிவபெருமானுடைய முகம் 5 முகம், 10 கரங்கள் கொண்டவன் பதிவு பண்ற. அதுதான் திகட சக்கரன் குறிப்பிடுறாங்க. செம்முகம் 5 5 முகம் கொண்டவர், 10 கரங்கள் கொண்டவர். சகட சக்கர தாமரை நாயகன் அடுத்த வரி. அதுக்கு என்ன உதாரணம்னா, சிவபெருமான் முப்புறங்களை எரிப்பதற்காக அப்படி போகும்போது பூமியை தட்டாக்கி சூரிய சந்திரர்களை ரதத்துடைய டயர் சக்கரங்களாக்கி பிரம்மா தேரோட்டியாகி அது மேல பெருமான் ஏறி போய் முப்புறங்களை எரிக்கிறதுக்கு போனோம். அப்ப அந்த ரதத்துடைய சக்கரமாக ஒரு சக்கரமாக இருந்தவர் சூரியன். அதை குறிப்பிடுறாங்க. சகட சக்கர தாமரை நாயகன். தாமரை நாயகன்னா சூரியன். சூரியனை பார்த்தாதான் தாமரை மலர். அதனால தாமரையுடைய நாயகன் யாரு? சூரியன். அதை குறிப்பிடுறாரு. சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் வைப்பதம் போற்றுவான். அகடு அசக்குன்னு புரிஞ்சுக்கணும். அகடுன்னா வயிறு, அசக்குன்னா பாம்பு. இது என்ன இது அப்படின்னா, இதுல இந்த முதல் பாடல்லயே பெரிய நுட்பத்தை கச்சியப்பர் பதிவு பண்றார். முப்புறங்களை எரிப்பதற்காக சிவபெருமான் போறதுதான் அந்த தேர். அப்போ இந்த கந்தபுராணம் கேட்டா என்ன ஆகும்னா, மும்மலங்கள் அழியும். முப்புறமாவது மும்மல காரியம். நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்கள் தான் சூரபத்மன், தாரகாசூரன், சிங்கமுகன். இந்த 3 மலங்கள் இது கேட்டால் அழியும் என்பதனுடைய நுட்பமாக இது முதல்ல போடுறேன். திகட சக்கர செம்முகமைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட அசக்கர பின்மணியாவுரை விகட சக்கரம் வைப்பது. அடுத்த 2 வரி எதை குறிப்பிடுகிறார்னா தட்ச யாகத்தை குறிப்பிடுகிறார். அருமையான ஒரு காவியம். இந்த கந்தபுராணம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தட்ச யாகத்துல ஆரம்பிச்சு
தட்சயாகத்துல முடியும். கந்த புராணம் மங்களமானது. ராமாயணத்துல ஒரு கல்யாணம், கந்த புராணத்துல 3 இடத்துல மங்களம். ஆரம்பிக்கும் போது ஒரு கல்யாணம், நடுவுல ஒரு கல்யாணம், முடிக்கும் போது ஒரு கல்யாணம். கந்த புராணம் மங்களமானது. ஒரு வீட்டுல ஏதாவது பிரச்சனை, ரொம்ப வருஷமா குழந்தைக்கு பிறக்கல, ரொம்ப வருஷமா திருமணம் கை கூடல, குடும்பத்துல நிம்மதி இல்லை அப்படின்னா பெரியவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ராமாயணம் வந்து சொல்லு, மகாபாரதம் சொல்லு, கந்த புராணம் பேசு அப்படின்வாங்க. ஏன்னா இதெல்லாம் மங்களங்கள், இதெல்லாம் மங்களம். மங்களம் எங்க இருக்குதோ அங்க இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளியே வரும். கேட்டா போதும், உள்ள இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளியே வந்துடும். மனம் தூய்மையாயிடும், இடமே பரிசுத்தமாயிடும். அந்த வார்த்தைகள், அந்த வாக்கு, அந்த அந்த சம்பவம் அப்படியே இங்க நிகழும். அதெல்லாம் மங்களம். அந்த கந்த புராணத்துல மங்களம் 3 இடத்துல திரும்பும். அப்படிப்பட்ட இந்த கந்த புராணத்துல தட்ச யாகத்துல ஆரம்பிச்சு தட்ச யாகத்துல நிறைவாகும். அதை வந்து அந்தாதின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ஆரம்பிச்சு ஒண்ணுல முடியுதுன்னா அது அந்தாதின்னு சொல்லுவாங்க. இப்ப ஜபமாலை எடுத்தா முதல் மணி உருட்ட 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 அதே மணி கடைசியில வரும், அப்போ நிறைவாகும். ஒண்ணுல ஆரம்பிச்சு ஒண்ணுல பிடிக்கிற மாதிரி அபிராமி அந்தாதி எடுத்துக்கலாம். உதிக்கின்றன்னு ஆரம்பிச்சு லாஸ்ட்ல உதிக்கின்றன்னு முடியும். உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகமும் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கும் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கடி மின்கொடி குங்குமத்தேயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழித்துணையே. இப்ப துணையேன்னு அடுத்ததாகும். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் அப்படின்னு ஆரம்பிக்கும். எதுல முடியுதோ அதுல ஆரம்பிக்கும். அப்படி ஒண்ணுல ஆரம்பிச்சு முடியறதா அந்தாதின்னு சொல்லுவாங்க. இந்த கந்த புராணத்தை அவர் எப்படி அமைச்சுக்கிறாருன்னா, ஜபமாலை மாதிரி இங்க ஆரம்பிச்ச அந்த தக்க யாகத்துல ஆரம்பிச்சு நிறைவுல அங்க வந்து எப்படி ஆரம்பிச்சதோ தட்ச யாகத்துல ஆரம்பிக்கும் அந்த பாடல் நிறைவாகும் போது ஜெயந்தன், இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் வந்து வியாழ பகவானை கூட்டு கேட்பான், என்ன ஆச்சு, எதனால எங்க அப்பாவுக்கெல்லாம் பதவி போச்சு, எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது வியாழ பகவான் ஜெயந்தனுக்கு, இந்திரன் மகன் ஜெயந்தனுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லி தட்சயாகத்துடைய கதையை சொல்லி நிறைவு பண்ணுவாங்க. கதை அப்படி வந்து நிறைவாகும். இங்க ஆரம்பிச்ச கதை அங்க நிறைவாகும். அப்படி இந்த மாலை மாதிரி அமையும் இந்த கந்த புராணம். அப்படிப்பட்ட இந்த கந்த புராணத்தை தான் நம்ம சிந்திக்க போறோம். அருமையான நூல், எல்லாத்தையும் பார்க்கலாம். கந்த புராணத்துல இல்லாதது எந்த புராணத்துல இல்லை, எல்லாமே இதுல இருக்கு. விநாயகர் தோன்றது இருக்கும், முருகனுடைய வரலாறு, முருகர் தோன்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, சிவன் பார்வதிக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, எல்லா விஷயமும். சூரபத்மன் எப்படி வரம் பெற்றா, சூரபத்மன் என்ன ஆச்சு, சூரபத்மன் சம்மாரம் தான் நம்ம கேள்விப்பட்டோம். சூரபத்மன் பெருவாழ்வு கொடுக்கிறார் முருகன், அவனை அழிக்கல. முருகன் கிட்ட சரணடைஞ்சவங்களை யாரையும் அழிக்கல. நம்மளுடைய தீமைகளை போக்கி பரிசுத்தமாக்கி வச்சிருப்பானே தவிர அவனை நோக்கி வந்தவங்களை யாரையும் அவன் அழித்த சரித்திரமே கிடையாது. முருகனை காட்டிலும் வேலுக்கு மகிமை உண்டு. இந்த வேலுடைய சிறப்பெல்லாம் அந்த கந்த புராணத்துல வரும். முருகன் தனியா வைத்து வழிபடக்கூடாது, வேல் தனியா வைத்து வழிபடும். முருகன் கிட்ட வேல் இல்லாத வைக்கவே கூடாது. வேல் இல்லாத முருகன் வீட்டிலே இருக்கக்கூடாது, வீட்டுல கோயில்ல கூட வைக்க மாட்டாங்க. முருகன் கிட்ட வேல் இருக்கும். முருகன் சிலையா இருந்தா கூட வேல் இருக்கலாம், வேல் இல்லாத முருகன் இருக்கும். அப்ப எவ்வளவு மகத்துவம் பாருங்க வேலு. தனியா பாடல் பாடுற அருணகிரிநாதர் திருப்புகழ்ல வேல்மாறல் வகுப்புன்னு சொல்லுங்க. வேல்மாறல்லாம் தினசரி பாடணும். பகையே இருக்காது, எதிரிகளே இருக்க மாட்டாங்க, எங்க போனாலும் பாதுகாப்பு. பிரைம் மினிஸ்டர் கூட அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. என்ன இது கூட்ஸ் போட்டு துபாய்க்கு இருந்தா கூட அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. வேல்மாறல் பாடினே முருகன் உனக்கு வேல் அனுப்ப. எப்படி வேல் அல்ல, முன்னாடி ஒரு வேலு, இந்த பக்கம் ஒரு வேலு, இந்த பக்கம் ஒரு வேலு, பின்னாடி வேலு, நம்மளை சுத்தி கவசமா வேல் இருக்கு. எந்த பகையோ எந்த ஒரு இடையூறோ எந்த விபத்தோ எதுவும் நடக்காது. வேலுக்கு மகிமை அவ்வளவு. பல இடத்துல கந்த புராணத்துல முருகன் பதில் சொல்லாமே வேல் கிளம்பிடும். முருகன் உத்தரவே சொல்ல மாட்டார், வேல் நீ போய் வரல, இது கிளம்பிடும். அடியாருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம இந்த கந்த புராணத்தை. அப்ப வேல் அவ்வளவு மகிமை பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷனே கேட்காது, வேலுக்கு உயிர் இல்லைன்னு நினைக்காது, ஆயுதம் கிடையாது. இது வேல் ஞானம், முருகன் கையில இருக்கிற வேல் ஞானம், ஞானத்துடைய தத்துவம் தான் வேல். திருவாசகத்துல மாணிக்கவாசகர் குறிப்பிடுவார்,
ஆழ்ந்து அகன்ற நுண்ணியமே வரும் பாருங்க சிவபுராணத்தில். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியமே எதை குறிக்கிறது? அறிவை குறிக்கிறது. வேல்னா ஞானம். ஒரு ஞானம் எப்படி இருக்கணும்னா ஆழ்ந்து அகன்று கூர்மையா, புத்தி கூர்மையா இருக்கணும்ன்றாங்களே, அதுதான் ஞானத்துடைய தத்துவம். ஆழ்ந்து, ஆழ்ந்துன்னா டீப்பா, ஆழ்ந்து அகன்று நுண்ணி, ஆழ்ந்து அகன்று நுண்ணியனை, இது இருக்கும். 6 நிலை இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரே கூறு மாதிரி தான் தெரியும். 6 இதுலயே 6 முகம் அடக்கும். சிவபெருமானுக்கு திரிசூலம் கையில வச்சிருப்பாரு. இப்படி 1 இருக்கோ, இப்படி 2 இருக்கோ, நடுவுல கூறு. அதனாலதான் திரிபுரம் அவருக்கு திரிநேத்திரம், திரிசூலம் எல்லாமே 3 சொல்லுவாங்க. சிவனுக்கு 3 கண்ணு, 3 திரிசூலம் இதெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு. இப்ப அந்த சூலத்தை, சிவன் வச்சிருக்கிற அந்த சூலத்தை அப்படியே மடக்கி இப்படி ஒண்ணாக்கட வேலு. இதுல 6 வந்துடும். அதுல 3 கிளை, இதுல 6 கிளை. 6 முகத்துக்கு ஈடு வேலு. கேட்காத எல்லாத்தையும் கொடுக்கும். வகை இருக்காது. எதிரி போய் கொள்ளாது. எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நம்மளை பரிசுத்தமாக்க வேல் வழிபாடு உத்தமமான வழிபாடு. வேலுக்கு பூஜை செய்தா அவ்வளோ நன்மை. அதனால அன்பர்கள் அனைவரும் வேல் வழிபாடு செய்தா எல்லா விதமான நலன்களையும் பெறணும். அப்போ இந்த பாடல்ல முதல் பகுதியில திரிபுராந்தத்தை குறிப்பிடுகிறார், முப்புறங்களை இருக்கிற கதையை குறிப்பிடுகிறார். அப்போ மும்மலங்கள் தீர்ந்து போகுது. அடுத்தது தக்கை யாகத்தை குறிப்பிடுகிறார். தக்கை யாகத்துல அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போட்டுவோம். இந்த 2 வரைக்கும் நம்ம சிந்திக்கணும். அகட சக்கரம் அப்படின்னா என்னன்னா, அகடுன்னா வயிறுன்னு சொன்ன, அசக்குன்னா பாம்புன்னு. விநாயகரு கிருகிரு வாழ்ந்துருக்கான். விநாயகர் அவ்வளவு ஆயிட்டு. இப்ப நம்ம ஊர்ல பாக்குற விநாயகர்லாம் சாதாரண விநாயகர். விஸ்வரூபம் எடுக்கிறார். விநாயகருடைய நிலை எவ்வளவு பாருங்க. அவரு போட்டிருக்காரு அந்த வேஷ்டி, அதை இழுக்கி நிறுத்துறதுக்கு வயிறு பெருசாச்சு அவருக்கு. அதை நிறுத்தத்துக்காக என்ன பண்ணாரா, பாம்பு தூக்கி பெல்ட் மாதிரி கட்டினார். பெரிய அதான் அசக்கு. அசக்குன்னா பாம்பு. பாம்பை தூக்கி முறுக்கி கட்டுறாராம். கட்டிட்டு பாக்குறாராம், இந்த முறுக்கி கட்டியாச்சு, இது பாம்பு வாயில முடி போட்டு வச்சிருக்கிறாரு, இது ஒரு பக்கிள்ஸ் மாதிரி வச்சா நல்லா இருக்குன்னு பாரு. இப்ப நம்ம இந்த காலத்துல பேண்ட் பக்கிள் வைக்கிறோம் இல்லையா, அந்த முன்னாடி இறுக்கி கட்டிட்டு அதுல முன்னாடி ஒரு பக்கிள் இருக்கும் பெல்ட்ல, அது மாதிரி ஒரு பக்கிள் வைக்கணும்னு இவர் நினைக்கிறார். என்ன பண்ணலாம்னு பார்த்தேன். டப்புன்னு வேலை பார்த்தா சூரிய பிரகாசமா இருந்தது. அப்படி சூரியனை தூக்கி வச்சுட்டாங்க. ஏதோதான் குறிப்பிடுறாரு. விநாயகர் எவ்வளவு பெருசா இருந்தா, சூரியன் பக்கிள் அளவுக்கு இருக்குன்னா விநாயகர் எவ்வளவு ஆயிட்டுன்னு கற்பனை. பூமியோட பல மடங்கு கோடி பெரிய சூரியன். நம்ம ஒரு பிளானட்ல இருக்கிறோம். ஒரு பிளானட்ல ஒரு சூரியன் நம்மளுக்கு தெரியும். அந்த சராசரத்துக்கு பல கோடி சூரியன் இருந்தாரு சாமியுடைய இது. இவர் என்ன பண்ணாரா, விநாயகர் அழகா இருக்கே, அதை எடுத்து மக்களை கட்டிக்கலாம், அந்த சூரியனை தூக்கி வச்சுட்டாராம். அதை குறிப்பிடுகிறார். அகட சக்கர விண்மணி யாவுரை. விண்மணினா என்னது? விண்ல எது? சூரியனை குறிப்பிடுறார். விண்மணி யாவுரை தூக்கி எடுத்து இடுப்புல கட்டினாராம். விகட சக்கர மெய்ப்பதம் போட்டுறோம். விநாயகர் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய குமரக்கோட்டை விநாயகர் பேர் விகட சக்கர விநாயகர் பேர். விகடம்னா என்ன? ஒரு கிண்டல் பண்றது. இவரு எங்க கிண்டல் பண்றாரு? அவர் பாட்டு உட்கார்ந்து நினைக்கிறாரு. நம்ம நினைப்போம் அருமையான ஒரு இடம். கைலாசத்துல சிவபெருமானை அவமானப்படுத்தணும்னு தட்ச யாகம் பண்ண, அது என்னன்னு நம்ம தட்ச யாகம் திறப்பு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் மேலாட அதை குறிப்பிடுகிறேன்.